ஆக்சுவலாக அந்த ட்ரோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுதான். இது பேர் MQ-4C ட்ரைட்டன். அமெரிக்கா கிட்டே எவ்வளவோ ட்ரோன் வகைகள் இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்க பேர் சொல்கிற படைப்பாக பார்க்குறது இந்த ட்ரோனை தான். தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு சர்வலன்ஸ் ட்ரோனுங்க இந்த ட்ரோனு. இது ஒன்றுத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? நீங்கள் கற்பனை கூட படி பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டெல்லாம் கையில் இருந்துச்சுன்னா ஈரான் ஆயிரக்கணக்கில் ட்ரோன்ஸை உருவாக்கிடும். அவ்வளோ அமௌண்ட்டு ஒரு ட்ரோனுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. 1861 கோடி ரூபாய். இந்த ஜெட்டோட காஸ்ட்டே பார்த்துருக்கீங்களா, 700 கோடி 800 கோடின்றது நல்லா வாவுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரோனோட காஸ்ட்டு பார்த்தீங்களா 1861 கோடி. அப்போ எவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு ட்ரோனில் இருக்கும் பாருங்கள். இதை உருவாக்கி கொடுத்துருக்கிறது நார்த்ரூப் இருக்காங்களே, அவங்க தான் இந்த ட்ரோனை ஃபுல்லாக உருவாக்கி அமெரிக்காவோட நேவிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த MQ-4C பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை உள்ளடக்கினது. உலகத்தில் மற்ற ட்ரோன்ஸில் இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக செயல்பட முடியுமான்னு கேட்குற மாதிரி தான் அவ்வளோ திறன்கள் இருக்குது. அதாவது 24 மணி நேரத்துக்கு மேலே இதனால் ஃப்ளை பண்ண முடியும். ஒரு வாயேஜ் எடுத்துச்சுன்னா 24 மணி நேரம் வரைக்கும் ஃப்ளை பண்ண முடியும். இதனால் 7400 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் பறக்க முடியும். அவ்வளோ ஏன் உயரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 ஃபீட் வரைக்கும் இதனால் பறக்க முடியும். இப்போ தெரியுதா எதுக்கு இவ்வளோ தூரம் இதை உருவாக்க காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு. இந்த MQ-4C ட்ரைடன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரேடாரை முழுக்க பயன்படுத்தி இயங்கக்கூடியது. இது இந்த ஷிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்காகவே இந்த அட்வான்ஸ்டு ரேடாரை பயன்படுத்துது. பறந்துக்கிட்டே ட்ராக் பண்ணணும். எவ்வளோ பெரிய டாஸ்க்கு புரியுதா? அதுவும் 50,000 ஃபீட்டுக்கு மேலே இது போகுது அப்படின்னா கீழே இருக்க பெருங்கடல் கூட இதோட சர்வைலன்ஸுக்கு உட்படுற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதனால தான் அந்தளவுக்கு ஹை ஆட்டிடியூட வரா மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கப்பல்களை இது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லை, கப்பல்களோட மூமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணும். இதெல்லாம் தாண்டி அந்த கப்பல் எவ்வளோ வேகத்தில் போகுது, அது என்ன மாதிரியான கப்பல், இந்த டைப்பு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். ஒரு மிதக்கும் உளவு களம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் பேஸு ஒரு ட்ரோனில் மிதந்து அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட வேலையை இது பண்ணி முடிச்சிடும்.